ஓம் நம சிவாய். இந்த வீடியோவில் பிரதோஷ மகிமையை பார்ப்போம். மற்ற காலங்களில் சிவனை வணங்குறதோட பிரதோஷ காலங்களில் சிவனை வணங்குறது ரொம்ப ஸ்பெஷல். பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்குறதுனா மன நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், முத்தி கிடைக்கும், இன்பம் பெருகும், துன்பம் விலகும், கடன் தொல்லையும் போகும், வறுமையும் நீங்கும், நோய் பாவம் பயம் அகலும். இந்த பிறவிலையும் அடுத்த பிறவிலையும் நல்லதே நடக்கும். இப்ப எந்த கிழமையில சிவன் கோயிலில் பிரதோஷம் வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். திங்கட்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணா தீராத வினை தீரும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணா தெய்வனை எல்லாம் அகலும். புதன்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணா பாவம் போய் புண்ணியம் கிடைக்கும், புத்திர பாக்கியமும் கிடைக்கும். வியாழக்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணா நல்ல வரம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணா மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், வேதனை அகலும். சனிக்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ வழிபாடு பண்ணா நவகிரக தோஷங்களும் தீரும். பிரதோஷ காலத்துல சிவன் கோயில சிவனையும் பார்வதியும் நந்திபவானியும் கும்பிட்டுட்டு வலம் வர்றது சோமசூத்திர பிரதர்சனம்னு சொல்லுவாங்க. பிரதோஷ காலத்துல முதல்ல சிவனையும் பார்வதியும் நந்திபவானியும் வணங்கணும். அதுக்கப்புறம் அப்பிரதர்சனமா சண்டிகேஸ்வரர் போய் கும்பிடணும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல போய் சண்டிகேஸ்வரர் கும்பிடணும். கும்பிட்டுட்டு மறுபடியும் சிவனையும் பார்வதியும் நந்திபவானியும் வணங்கணும். அதுக்கப்புறம் கிளாக் வைஸ்லயே போய் சிவன் சந்நிதியில் அபிஷேகம் நடக்கும்ல, அபிஷேக தீர்த்தம் விழுகிற இடம் வரைக்கும் போயிட்டு அதை தாண்டாம திரும்பியும் அந்த வழியே வரணும். திரும்பவும் சிவனையும் பார்வதியும் நந்திபவானியும் வணங்கணும். இது மாதிரி 3 முறை செய்யணும். இந்த மாதிரி 3 முறை செஞ்சா அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.